நம்மளோட எதிரி நாடுகளான ஒன்று கிட்ட J-20 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் இருக்கு. இன்னொரு கண்ட்ரி கிட்ட FC-31 அப்படின்னு சொல்லக்கூடிய புரோட்டோடைப் வெளிவந்த ஒரு ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டோட அந்த ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த இரண்டு நாடுகளும் கூடிய சீக்கிரம் அவங்களோட விமானப்படைகளில் ஒன்று இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை மாஸ் நம்பரில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா 2030 ஆரம்பித்து அவங்களோட விமானப்படையில் ஆட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் 2030 வருஷத்துலேருந்து FC-31 அப்படின்னு சொல்லக்கூடிய சீன 5th ஜென் ப்ரோக்ராமை இணைத்து விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில் நம்மளோட AMCA ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது 2030 தான் டேக் ஆஃப் ஆகும். டேக் ஆஃப் ஆகி அது மாஸ் ப்ரொடக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த ஒரு டிலே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு தகவல் ஒன்று வெளிவருது. இந்திய விமானப்படை F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்க 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை பர்சனலாகவே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது விமானப்படையே அந்த விமானத்தை வேணாம் அப்படின்னு MRF டெண்டரில் வைக்கலை, ஈவன் தோ அமெரிக்கன்ஸ் நமக்கு இந்த விமானத்தை விற்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த அடிப்படைகளில் இந்திய விமானப்படை தனிப்பட்ட முறையில் F-35 வேணான்னு சொல்லியிருக்காங்க, அண்ட் அதே சமயம் இப்போ இவங்க இதை வேணான்னு சொல்லியிருக்காங்க தான். ஆனால் 2030 நம்மளோட இரண்டு எதிரி நாடுகள்கிட்டே மிகப்பெரிய ஒரு 5th ஜென் ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஃப்ளீட் இருக்கிறப்ப இந்த பிளான் மாறுமா அப்படின்றதை நம்ம பார்க்கணும். நான் உங்கள் ஆகாஷ், தகவல் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம் 2023 ஏரோ இந்தியா. இந்த ஏரோ இந்தியாவில் F-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை கொண்டு வந்து இந்தியாவில் வச்சு, அதாவது நம்ம பெங்களூரில் ஏர் எக்ஸைஸில் ஈடுபட்டாங்க. அந்த டைம் பார்வையாளர்களுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸுக்குமே சரி, F-35 எப்படி வேலை செய்யுது, F-18 எப்படி வேலை செய்யுது, F-16 எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி அந்த நிறுவனம் அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே லைன் அப் பண்ணி நமக்கு காமிச்சாங்க. இப்போ இந்த ஏரோ இந்தியாவுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸை கொண்டு வர்றது அப்படின்றது நம்மளோட விமானப்படைக்கு அந்த ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கான ஒரு முயற்சி தான். இதில் தெளிவாக நம்ம நின்றுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. S-400 அப்படின்ற இந்த ஒரு அமைப்பை துருக்கி வாங்கினதுனால F-35 ப்ரோக்ராம்லேருந்து துருக்கியை தூக்கிட்டாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், துருக்கி அப்படின்றது ஒரு நேட்டோ நாடு. நேட்டோ நாடுக்கே அந்த நிலைமை அப்படின்றப்ப நேட்டோவில் இல்லாத இந்தியாவுக்கு எப்படி F-35 கொடுப்பாங்க அப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு வரலாம். பட் உண்மை என்ன 2023 நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் இந்த S-400 ப்ராப்ளமை சால்வ் பண்ணிக்கலாம், இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கிடையாது, கண்டிப்பாக ஏதாவது ஒரு லூப்போல் மூலமாக F-35 உங்களுக்கு நாங்கள் தரோம் அப்படின்னு உத்தரவாதத்தோடு தான் ஏரோ இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. அதோடு சேர்த்து B-2B பாம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஏரோ இந்தியாவில் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு. சீனாவை அமெரிக்கா தான் கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்தியா வளர்ந்து வரதுனால இந்த கண்ட்ரியை சீனாவை ரீஜனலாக கவுண்டர் பண்ணிக்கும். ஸோ இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கடைசி வரைக்கும் இவங்க விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் F-35 ப்ரோக்ராமில் இந்தியாவை ஜாயின் பண்ண வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சிம்பிளாக F-35 அப்படின்றது ஃபைட்டர் ஜெட்டை சேல் பண்ணுறது மட்டுமே கிடையாது. F-35 அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமுக்கும் ஃபைட்டர் ஜெட்டை சேல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த F-35 ஆப்ரேட் பண்ணுற எல்லா நாடுகள்கிட்டையும் இந்த விமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ரோலை கொடுத்துருவாங்க அமெரிக்கா. ஸோ இணைந்து இந்த விமானத்தை ஆப்ரேட் பண்ணுற எல்லா கண்ட்ரியுமே இந்த விமானத்துக்கு தேவையான மேனுஃபேக்சரிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸில் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற கண்ட்ரீஸில் எத்தனை கண்ட்ரி F-35 யூஸ் பண்ணாலும் இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கண்ட்ரியை கொடுத்துருவாங்க. அந்த கண்ட்ரியில் தான் மொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கிற F-35க்கும் மெயின்டெனன்ஸ் நடக்கும். அதே சமயம் சில கண்ட்ரி கிட்ட ஸ்பெசிஃபிக்கான பார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ஜினில் இருக்கிற இந்த ஒரு உதிரி பாகத்தை தயாரிங்க, நீங்கள் ரெக்கைகளில் இருக்கிற இந்த உதிரி பாகத்தை தயாரிங்க, UK இந்த ஒரு பாகத்தை தயாரிங்க அப்படின்னு சொல்லி பார்ட்னர் ப்ரோக்ராம்னு தான் சொல்லுவாங்க. F-35 பார்ட்னர் ப்ரோக்ராம்னு. ஸோ அதுபடி இந்தியாவை டோட்டல் ஏஷியாவுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் ஹப்பாக மாற்றிடலாம் F-35 ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண வச்சு அப்படின்றது தான் அமெரிக்காவோட ஒரு எண்ணமாக இருந்துச்சு. டோட்டல் ஏஷியா அப்படின்றப்ப ஃப்யூச்சரில் நம்ம சிங்கப்பூராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஜப்பான், ஆஸ்திரேலியா, ஏஷியன் சப்கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரிஸ், பிலிப்பைன்ஸ் மாதிரியான கண்ட்ரிஸுக்கு F-35 போச்சு அப்படின்னா அந்த எல்லா ஏர்கிராஃப்ட்டுக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படின்றது இந்தியாவில் தான் நடக்கும். ஸோ இப்படி ஒரு ஹப்பாக மாற்றணுன்றது தான் அவங்களோட ஐடியாலஜி. அண்ட் இந்த ஹப்பாக மாற்றுறதன் மூலமாக F-35 அப்படின்ற ஒரு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதுக்கு அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அமெரிக்க ஆயுதங்களையே வாங்க ஆரம்பிப்போம்.
இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த ஆப்பிள் ஃபோனை வாங்குற மாதிரி தான். ஆப்பிள் ஃபோனை நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஐவாட்ச் வாங்கிடுவீங்க, அப்புறம் மேக்புக் வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோஸுக்கும் வரமாட்டீங்க, ஆண்ட்ராய்டுக்கும் வரமாட்டீங்க. இது வந்து ஆப்பிளோட ஒரு ஐடியாலஜி. அவங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே கம்பேட்டபிளாக உருவாக்குறதுனால இப்போ ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு ஃபைலை நம்ம சென்ட் பண்ணுறதுன்றது ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு ஈகோ சிஸ்டமை நீங்கள் ஒரு தடவை பயன்படுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை விட்டு நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. இதே ஆப்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் அமெரிக்கன் மிலிட்டரியுமே ஃபாலோ பண்ணுறது. F-35ன்ற இந்த ஒரு விமானத்தை வாங்கி இதை நம்ம அப்படியே பயன்படுத்த மாட்டோம். இதுக்கு கூடுதலாக சில ரேடார் நிலைகளை நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்மளோட ரஷ்யன் ரேடார்ஸோட இது கம்பேட்டபிளாக இருக்காது. அப்படி நம்ம அடுத்தடுத்து சொல்லி மித்த சிஸ்டம்ஸ்லாம் வாங்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஷிஃப்ட் அப்படின்றது அமெரிக்கன் சைடு போயிடும், ரஷ்யன் சைடை விட்டு டோட்டலாக வெளியே வந்துடும். இதுதான் அவங்களோட ஐடியாலஜி. சும்மா வெறுமனை நம்மளோட நல்லதுக்காண்டியே மட்டும் அப்படின்னு சொல்லிலாம் F-35 நமக்கு கொடுக்கல. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு ரீசன் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இவ்வளோ ஹைடெக்கான ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஏன்னா இந்த தொழில்நுட்பத்தை நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டோட்டலி அவங்களுக்கு டிபெண்ட்டாக போயிடுவோம். அதுதான் அவங்களுக்கு வேணும். ஓகே, இந்த சூழ்ச்சியை அரசியல் ரீதியாக ஏதாவது ஒரு அரசியல் பார்ட்டி, அதாவது இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு அரசியல் பார்ட்டி வந்து இதில் இன்டர்ஃபியர் ஆகி இது நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தால் நம்ம இதை பெருசாக பேசியிருக்க மாட்டோம். ஆனால் இந்திய விமானப்படையே தனிப்பட்ட முறையில் வந்து இந்த ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே முக்கியமான சிறப்பம்சமே. ஏன்னா நம்மளோட நாட்டு இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மென்டாலிட்டி தான். என்னோட இராணுவ வீரர்கள் வந்து அங்கே இருக்காங்க, அந்த வீரர்களோட உயிரை நான் காப்பாற்றணும். சப்போஸ் போர் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த வீரர்களோட உயிரெனால் எப்படி காப்பாற்ற முடியும்? போர்னாலே 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டு சாகிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு எக்யூப்மெண்ட்டை நீங்கள் கொடுத்தீங்க, எதிரிகளை விட ரொம்ப அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம சைடு உயிரிழப்பு அப்படின்றது கம்மியாக இருக்கும். எந்த ஒரு இராணுவ தலைமையில் இருக்கக்கூடிய அதிகாரியாக இருந்தாலும் அவர் மைண்டில் ஓடுறது இதுதான். என்னோட சோல்ஜர்ஸுக்கு, என்னோட பாய்ஸுக்கு நான் பெஸ்ட் எக்யூப்மெண்ட்டை எப்படி கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்றது. ஸோ அதுபடி ஆர்மி இயங்குறாங்கன்றப்ப ஆர்மியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த பின்னாடி இருக்கிற அரசியல்லாம் முக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த டைமில் சோல்ஜர் தான் முக்கியம். ஸோ ஆப்வியஸாக F-35 சூஸ் பண்ணியிருக்கணும். பட் ஸ்டில் F-35 சூஸ் பண்ணதுக்கான முக்கியமான 4 காரணங்கள் அது என்னன்னு பார்க்க போனோம்னா, முதல் விஷயம் காஸ்ட்டு. F-35 அப்படின்ற இந்த ஒரு போர் விமானத்தை நம்ம 1 மணி நேரம் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா சாதாரண 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை கம்பேர் பண்ணுறப்ப 2லிருந்து 3 மடங்கு அதிகமாக செலவாகும். அதே சமயம் ஒரு 4.5 ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டை நீங்கள் புயலுக்குள்ளே கொண்டு போக முடியும். இந்த ஸ்டார்ம் அப்படி மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பகுதிகளுக்குள்ளேயே நீங்கள் கொண்டு போக முடியும். இப்படி ஒரு ஆல் வெதர் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாக தான் 4.5 ஜென்ரேஷன் வந்து இருக்கும். ஆனால் F-35ல இருக்கிற பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெல்த் கோட்டிங் தான். அந்த ஸ்டெல்த் கோட்டிங் காரணமாக சில ரொம்ப கடுமையான ஸ்டார்ம்ஸுக்குள்ளெல்லாம் F-35 ஓட்டிகிட்டு போக முடியாது. போகலாம், பட் போனோம்னா அந்த ஸ்டெல்த் லேயரில் வந்து டேமேஜஸ் ஏற்பட்டுருச்சுன்னா அந்த விமானம் வந்து ரேடாரில் தட்டு போடும். ஸோ அது ஒரு 5th ஜெனா இருக்காது. இதில் சில பிரச்சனைகள் இருக்குது. மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை நம்ம எங்கே ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதா இருக்கட்டும். இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை வந்து ஆப்ரேஷனல் கம்பேட்டபிலிட்டி. இப்போது நம்மளோட விமானப்படையில் இருக்கிற விமானங்கள் வந்து பேஸ்ட் ஆன் ரஷ்யன் ஏர்க்ராஃப்ட்டு, ஃப்ரெஞ்சு ஏர்க்ராஃப்ட்டு, ரொம்ப ரேர் கேஸில் பிரிட்டிஷ் ஏர்க்ராஃப்டாக பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு ஹாரியர் வந்து ஜெட்டு பயன்படுத்தியிருக்கோம், அப்புறம் இந்த ஜாகுவார். இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் பாருங்களேன், இந்த ஜெட்டு எல்லாமே ரஷ்யன் ரேடார்ஸோட கம்பேட்டபிளாக தான் இருக்கும், ரஷ்யன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸோடையும் கம்பேட்டபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நம்ம அதை கம்பேட்டபிளாக மாற்றிருக்கோம் பல நேரங்கள்லையும். ஆனால் இந்த F-35 வந்து ரஷ்யன் சிஸ்டம்ஸோட கம்பேட்டபிளாகவே இருக்காது. ஸோ இதை நம்ம வாங்கி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், F-35 வந்து தனியாக இயங்கிட்டு இருக்கும். அது எந்த ஒரு சிஸ்டம் கூடயும் கம்யூனிகேட்டே பண்ணிக்க முடியாது. அப்போது இந்த F-35ஓட மட்டுமே கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம தனியாக ரேடார் வாங்கணும், கம்யூனிகேஷன் டவர் செட்டப் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம இந்த விமானத்தை வாங்குறதுக்கான செலவை விட இது கூட அடிஷ்னலாக இன்னும் நிறைய டிவைசஸை வாங்கணும் அப்படின்றப்ப அது நமக்கு இன்னுமே காஸ்ட்டை எகிரி விட்டுருது. ஸோ இதுவுமே ஒரு மெயினான கன்சர்னாக இந்திய விமானப்படை பார்த்தாங்க, எதுக்கு இந்த போர் விமானத்தை வாங்கணும் அப்படின்னு. அண்ட் 3வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா உள்நாட்டு விமானங்களை அந்த உற்பத்தியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. தேஜஸ் மார்க் 1A, தேஜஸ் மார்க் 2, AMCA. இப்போ இந்த AMCAன்றது ஒரு 5th ஜென் ஏர்க்ராஃப்ட்டு. இந்த ஏர்க்ராஃப்ட்டுக்கு ஹெவியாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏடிஏவாக இருக்கட்டும் இன்வெஸ்ட் பண்ணி உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் நம்ம 5th ஜென் ஏர்க்ராஃப்டை வெளியே இருந்து வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரோக்ராம் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்றத எல்லாருக்குமே காட்டுற மாதிரி இருக்கும். அதே சமயம் வெளியே இருந்து நம்ம வாங்குறப்ப காசு வெளியே போகுது, அமெரிக்காவுக்கு போகுது.
ஆனால் இதே இது இந்த ஃபைட்டர் ஜெட்டை உள்நாட்டில் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட காசு இந்தியாவுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜி கான்செப்ட்லையும் நம்ம சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணுவோம் அப்படின்னும் F-35 ஒதுக்கிட்டாங்க. இப்போது கடைசியாக 4வது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, MRFA டெண்டருக்குள்ளே F-35 ப்ரோக்ராமை கொண்டு வர முடியாது. ஏன்னா MRFAவை பொறுத்த வரைக்கும் அதில் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த குறிப்பிட்ட ஃபைட்டர் ஜெட்டில் வந்து இத்தனை நம்பரை மட்டும்தான் நம்ம டைரெக்டாக வெளிநாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியும். இத்தனை நம்பரை உள்நாட்டில் ஏதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனி கூடயோ இல்லை கவர்மெண்ட் கம்பெனி கூடயோ பார்ட்னர்ஷிப் மூலமாக உருவாக்கணும். அண்ட் இந்த போர் விமானங்களில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே இந்திய ஆயுதங்களாக இருக்கணும். அந்த இந்திய ஆயுதங்களை கம்பேர் பண்ணுறதுக்கான அந்த சோர்ஸ் கோடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. இந்த க்ரைட்டீரியாஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் MRFA டெண்டரில் வந்து ஃபைட்டர் ஜெட்டை போட்டியிட வைக்க முடியும். ஸோ அமெரிக்கர்கள் F-16 இருக்கட்டும், F-15 இருக்கட்டும், F-18 இருக்கட்டும், ரஃபேலாக இருக்கட்டும், அப்புறம் சாப் கிரிப்பினாக இருக்கட்டும், இந்த எல்லா ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்டும் இண்டிஜினஸ் ஆயுதங்களை அந்த போர் விமானங்களில் இணைக்கிறதுக்கு தேவையான அசிஸ்டன்ஸை கொடுக்கறதா ஒத்துக்கிட்டாங்க. கூடுதலாக இந்தியாவில் இந்த விமானங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ப்ரைவேட் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. போயிங் நிறுவனம் ஒரு படி மேலே போய் டாடா கூட ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்லாம் வச்சுட்டாங்க. ஸோ இவ்வளவு தூரம் MRFA டெண்டருக்கு க்ரைட்டீரியாஸ் இருக்கிறப்ப இந்த க்ரைட்டீரியாஸை F-35 பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. F-35 ஒருபோதும் இந்திய ஆயுதங்களை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கர்கள் விடமாட்டாங்க. ஏன்னா உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டாக F-35 இருக்குது. இந்த டெக்னாலஜியோட சோர்ஸ் கோடையோ இல்லை அப்படின்னா இந்த டெக்னாலஜியை உள்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த லைசன்ஸையோ அவங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால் F-35 வாங்கணும்னா அதுக்குன்னு தனியாக ஒரு டெண்டரை ஃபார்ம் பண்ணி அதுக்குன்னு தனியாக சில க்ரைட்டீரியாஸை ஃப்ரேம் பண்ணணும். MRFA டெண்டரே இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த டெண்டரே முடியாமல் இந்த F-35க்குன்னு தனியாக ஒரு டெண்டரை போட்டு அதை வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வந்து நடக்காத காரியம். ஸோ இந்தந்த ரீசன்ஸுனால தான் அரசியல் தலைமை அப்படின்றத தாண்டி இந்திய விமானப்படையே F-35 வேணாம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு மிகவும் பரவலாக பேசப்படுது. இப்போ கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்த முடிவு சரியாக தப்பா? ஏன்னா நம்மளோட எதிரி நாடு ஒருத்தங்கிட்ட 200க்கும் மேற்பட்ட J-20 ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் இருக்குது. அதில் ஒரு 4 அல்லது 6 போர் விமானங்கள் நம்மளோட பார்டருக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் FC-31 அப்படின்னு சொல்லக்கூடிய சீனாவோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டை வாங்குறதுக்கு நம்மளோட இன்னொரு எதிரி நாடு தயாராக இருக்காங்க. இப்படி 2 பேரும் மாறி 2030க்குள்ளே நம்மளோட 2 சைட்லேயே ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட்ஸை நிறுத்திடுவாங்க. அப்படின்றப்ப இமீடியட்டாக நமக்கு ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் வேணும், தேவைப்படுது. ஆனால் AMCA அந்த கேப்பை சரியான நேரத்தில் பூர்த்தி பண்ணாது. இப்போது இந்த டைமில் தான் IAF எடுத்திருக்கிறது சரியான முடிவா அப்படின்றது அந்த ஒரு கேள்வி வருது. 2023 கதை வேறு. 2023 சீனா கிட்ட மட்டும்தான் J-20 இருந்துச்சு. அந்த J-20ல ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. என்ஜின் பிரச்சனை அது இது நிறையா இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிட்டு வராங்க. நம்மளோட இன்னொரு எதிரி நாடுகிட்ட F-16 தவிர வேறு எந்த போர் விமானமும் சிறந்த போர் விமானமாக கிடையாது. நம்ம இந்த J-10C கன்சிடரே பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து 2023 இருந்துச்சு. அதனால் இப்படி ஒரு டெசிஷன் அவங்க எடுத்துருக்கலாம். பட் 2024 அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே சமயம் 2025 அப்படின்றது எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா நமக்கு துருக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ட்ரியும் இருக்காங்க. அவங்களும் ஒரு 5th ஜென் ஏர்க்ராஃப்டோட ப்ரோட்டோடைப்பை வந்து டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த ப்ரோட்டோடைப்போட அந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா பாகிஸ்தானும் துருக்கியும் இணைந்து இந்த போர் விமானத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவும் பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ எல்லா பக்கமும் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த முடிவை திருப்பி ரீகன்சிடர் பண்ணி F-35 வாங்குவோமா அப்படின்றது ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு பாசிபிலிட்டி தான். பட் இது எப்படி போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்த F-35 வாங்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படின்னா ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு 3 ஸ்குவாட்ரன் அளவுக்கா F-35 வாங்கி ஸ்பெஷல் மிஷனுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒதுக்கி இம்மீடியட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க. அண்ட் வழக்கம் போல் இது போல் நிறையவே தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு TP Defense என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உறவும். நன்றி, வணக்கம்.